வாழ்க்கையில இப்படி ஒரு அதிசயத்தை யாருமே எதிர்பார்க்கல. பச்சை நிறத்தில் அந்த விநாயகரை காய்த்து தொங்கினாரா? மணியோசையுடன் தீபாராதனை நடக்க நடக்க பக்தியில் உறைந்த மக்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல திவான்சாபுத்தூர் அப்படின்ற ஒரு பகுதியில தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு நபர் விவசாயம் செய்துட்டு இருக்காங்க. இவருடைய தோட்டத்துல பப்பாளி பறிக்கிறதுக்காக வழக்கம் போல போயிருந்திருக்காங்க. அப்பதான் பப்பாளி மரத்துல இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்திருந்திருக்காங்க. ராட்சச காது தும்பிக்கையோட அப்படியே விநாயகர் மாதிரியே ஒரு பப்பாளி காய்த்து தொங்கி இருந்திருக்கா. விநாயகர் உருவத்துல இருக்கக்கூடிய அந்த பப்பாளியை எடுத்துட்டு வந்து வைத்து விவசாயம் மினி செழிக்கணும் அப்படின்ற மாதிரியா வேண்டி அதுக்கு விபூதி சந்தன பொட்டு வைத்து மணியோட ஆரத்தி காட்டி பூஜை செய்திருக்காங்க. பொதுமக்களும் விவசாயிகளும் அந்த பப்பாளியை வணங்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கு. நம்ம தோட்டத்தில் ஒரு பப்பாளி மரம் ஒன்று இருந்ததுங்க. அதில் காலையில் பப்பாளிக்காய் பறிக்கும்போது அசல் விநாயகர் வந்த மாதிரியே ஒரு அருமையான தோற்றத்தோட ஒரு காய் ஒன்று பறித்து எடுத்தோமுங்க. அது இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷம், தெய்வீகரமாக இருந்தது. அப்போ அது இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும்னு சொல்லி நம்பி நாங்கள் எல்லாம் நல்ல மனசார சாமி கும்பிட்டுருக்கிறோங்க. ஆனா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பப்பாளி இயற்கையா காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்றது நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த ஒரு வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள் மற்றும் ஜிடி ஹாலிடேஸ். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.